வணக்கம். பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல வேலையில் நல்ல ஒழுக்கத்துடன் அமரணும், நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லா பெற்றோர்களின் பெரிய கனவாக இருக்குது. ஆனால் சில பிள்ளைகள் படிக்கிற காலத்தில் படிப்பில் கவனம் செலுத்தாமல் தவறான பாதையில் போயிடுறாங்க. நிறைய குழந்தைகள் தவறான சேர்க்கையின் மூலம் தவறான பழக்க வழக்கத்தின் மூலம் தடமாறி போயிடுறாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுடைய பிள்ளைக்கு இருக்குது அப்படின்னா, அவங்க படிக்கிற வயசில் ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா, அது கெட்டது அப்படின்னு சொல்லியும் பிள்ளைகள் அதுக்கு செவிசாய்க்கவில்லை அப்படின்னா, அவங்கள சரி செய்கிறதுக்கான ஒரு அற்புதம் சக்தி வாய்ந்த ஒரு ஹனுமன் வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாதம் தோறும் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த வழிபாட்டை செய்கிறது சிறப்பான பலனை தரும். 2 மண் அகல் விளக்குகள் எடுத்துக்கணும். அதில் சுத்தமான நெய் ஊற்றணும். அந்த நெய்யில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு கலக்கிக்கணும். நெய்யின் நிறம் மஞ்சள் நிறத்தில் மாறிடணும். அதில் மஞ்சள் நிற திரி போட்டு விளக்கு ஏற்றணும். கொஞ்சமாக மஞ்சள் பொடியில் தண்ணீர் ஊற்றி கலந்து அதில் வெள்ளை திரியை போட்டு நினச்சி நிழல்லையே காய வச்சு வீட்டிலேயே இந்த திரியை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. மஞ்சள் நிறத்தில் மாறி இருக்கிற நெய்யில் இந்த மஞ்சள் திரியை போட்டு அனுமனுக்கு விளக்கேற்றி வைத்து விட்டு நம்மளோட பிள்ளைகள் நல்லா படிக்கணும், அவங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் விலகணும்னு அனுமனிடம் பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தை கெட்ட பழக்கத்திலேருந்து விடுபடுறது கண்கூடாகவே தெரியும். நம்மளோட பிள்ளைகள் இந்த வழிபாட்டை செய்கிற அளவுக்கு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைகளோட கையினாலேயே இந்த விளக்கை ஏற்ற சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பிள்ளைகளுக்காக பெற்றவர்கள் இந்த விளக்கை ஏற்றி அனுமனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் அனுமன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துவது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சமயத்தில் அவங்களோட மனசு ஒரு நிலையாக இருக்காது. 4 பக்கமும் அலைப்பாயும். அந்த சமயத்தில் அவங்கள சரியாக வழிநடத்திட்டா அப்படின்னா அவங்களோட எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும். நம்மளுடைய பிள்ளைகள் படிக்கிற வயதில் தடமாறி போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும். என்னதான் மனிதர்களால் சில விஷயங்களை மாற்ற முடியாது அப்படின்னாலும் தெய்வ வழிபாடு நம்மளோட நிறைய வேண்டுதல்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் மறுக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.